கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கணும், கண்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வயசுல பெரியவங்க தான் கண்ணாடி போடுவாங்க அப்படின்னா அது அந்த காலம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா? குழந்தைங்க கூட கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய டிவி, மொபைல் போனு, லேப்டாப் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணனால அவங்களோட கண்கள்ல அந்த ஒளி ரொம்ப அதிக அளவுல பட்டு அவங்களோட கண்கள் பாதிக்கப்பட்டு தான் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால கண்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாப்போமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா, விட்டமின் ஏ அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் கண்களின் நண்பன் அப்படின்னு. கேரட்டு, மாம்பழம், பப்பாளி, மஞ்சள் பூசணி, சோயா, முட்டை, மீன்மை கூட கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அப்புறம் கீரை வகைகள் டெய்லி ஏதாவது ஒரு கீரை நீங்க ஒண்ணு காலையிலயும் சாப்பிடலாம், இல்ல லஞ்சுக்கு சாப்பிடலாம், 2 நேரத்துல ஏதோ ஒரு டைம்ல கூட சாப்பிடலாம். மெயினா முருங்கை கீரை, கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிடுறது கண்களுக்கு அவ்வளவு நல்லது. அப்புறம் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் உள்ள உணவுகளை, பழங்களை நீங்க சாப்பிடுறதுமே கூட உங்க கண்களை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேக்சிமம் நம்ம நைட்டு மொபைல் போன் இல்லாம தூங்கணும்னாவே அது மிகப்பெரிய பாதுகாப்பு கண்களுக்கு. தூக்கம்ங்கிறதும் கண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் தாங்க. நம்ம கம்பல்சரி 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஆயில் அப்ளை பண்ணிக்கல, ஒண்ணு தலைக்கு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா உள்ளங்காலுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் இல்லைங்களா? அப்படிலாம் பண்ணும்போது உடல் உறுப்புகள் சூடாகிறது அப்படிங்கிறது குறையும். அதனால அது இல்லாம கண்கள் நீங்க ரொம்ப தூக்கம் கெட்டீங்க அப்படின்னாவே அடுத்த நாள் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாவே ரொம்ப டயர்டா இருக்கும். பாக்குறதுக்கே வயதான தோற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண் ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க ஒரு டேப்ல நீங்க தண்ணி இப்படி ஓபன் பண்ணிட்டு கண்களை விழிச்சு வச்சுட்டு இப்படி தண்ணியை கண்களுக்கு அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்கள் உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு கூர்மையான பார்வை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அந்த டயர்ட்னஸ் போயிட்டு கண்கள் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நம்மளோட கண்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய கருட முத்திரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கருட முத்திரை நீங்க ஒவ்வொரு நேரமும், அதாவது காலை, மாலை, மதியம் 10 டைம் எடுத்துக்கலாம். சப்போஸ் கை விரல்கள் வலிக்கிற மாதிரி இருந்தா நீங்க அளவுகளை குறைச்சுக்கலாம். இந்த முத்திரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட இடது கையை வலது தோல் சைடு வச்சுக்கிட்டு நம்மளோட வலது கையை இடது கை மேல வச்சுக்கிட்டு 2 கட்டை விரலையும் கோர்த்துக்கிட்டு இந்த மற்ற 4 விரல்களையும் பறவையின் சிறகுகள் மாதிரி இந்த மாதிரி நீங்க அசிச்சுட்டு இருக்கணும். காலையில 10 டைம், மதியம் 10 டைம், ஈவினிங் 10 டைம். இந்த மாதிரி நீங்க இந்த கருட முத்திரையை எடுத்துட்டு வரும்போது கண் பார்வை தெளிவடையும், சீராகும். மன அழுத்தமுமே கூட நம்ம கண்களை பாதிக்கும். கல்லீரல்ல தொந்தரவுகள் ஏற்பட்டா கூட அதோட சிம்டம்ஸ் கண்களை பாதிச்சிரும். கண் கோளாறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளுமே இன்னொரு உறுப்புகளோட தொடர்புடையது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிம்டம்ஸ் ஏற்படுது அப்படின்னா அது அந்த உறுப்போட பாதிப்பு மட்டும் இல்ல, அது சம்பந்தமா இன்னொரு உறுப்புமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ நம்மளோட கல்லீரலையும் ரொம்ப கேரா பார்த்துக்கிட்டு கண்களையுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறதுங்கிறது நல்லது. அடுத்ததா நம்மளோட கண்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்மளோட கண்களை வலது பக்கம் மெதுவா அசைக்கணும், அப்புறம் இடது பக்கம் அசைக்கணும், அப்புறம் மேல் பக்கம், அதாவது நம்மளோட புருவத்தை நாமளே பார்க்கணும், அப்புறம் கீழே தரையை பார்க்கணும். இந்த மாதிரியான அசைவுகளை கொடுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கண்களுக்கு, அதாவது கருவிழிக்கு கீழே இந்த எலும்புல கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியே நம்மளோட புருவத்துக்கு மேல சென்டர்ல கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த கண் கருவிழியில, அதாவது கண்ணோட கடைசி பகுதியில இங்க உள்ள கொஞ்சம் பள்ள மாதிரி இருக்கும், இந்த இடத்துலயுமே நீங்க இப்படி லைட்டா ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் நீங்க கொடுக்கும் போதும் அதாவது கண்களோட இயக்கங்கள் ரொம்ப சீரா இருக்கும், கண் பார்வையுமே ரொம்ப கூர்மையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 2 கைகளையும் கோர்த்துக்கிட்டு இந்த 2 கட்டை விரலோட நகங்களை தூரத்துல இருந்துட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல இந்த கட்டை விரலோட நகங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட கண்ணோட பார்வை இருக்கணும். இந்த மாதிரியான முத்திரைகள்லாம் நீங்க எடுத்துக்கும் போதும் கண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் இன்னொரு சிம்பிளான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, நம்மளோட 2 கைகளையும் இப்படி உரசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹீட் ஆகும் இல்லைங்களா? அந்த ஹீட்டையும் நம்மளோட கண்ணில் இப்படி ஒத்தி எடுக்கிறதுனால கண்கள் ரொம்ப, அதாவது
அது எப்போ நம்ம அந்த மாதிரி டயர்ட்னஸா ஃபீல் பண்றோமோ, கண்கள் மூலமா டயர்ட்னஸா ஃபீல் பண்றோமோ, இந்த மாதிரி கைகளை உரசி அந்த வெப்பத்தை வைக்கிறதுனாலையும் கண்கள் ரொம்ப ஆரோக்கியமா, அதாவது பார்வை தெளிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான வர்ம புள்ளி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த வர்ம புள்ளியை 2 கைகள்லயும் தான் எடுத்துக்கணும். நம்மளோட ஆள்காட்டி விரல், நடுவிரல் ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய பகுதியில 2 to 5 minutes இந்த மாதிரி நீங்க அழுத்தம் கொடுக்கணும். ஆள்காட்டி விரல், நடுவிரல் சென்டர்ல 2 கைகள்லயுமே நீங்க 2 to 5 minutes இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நாளுக்கு நாள் குறையறத நீங்களே கண் கூட உணர முடியும். நிறைய ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.